நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங்கிறது பொள்ளாச்சி. 10-15 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக வல்லுறவு, அவங்கள மிரட்டுறது, படங்கள் எடுத்து அவங்கள தொடர்ந்து மிரட்டுறது. பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பல வருடங்கள் தொடர்ச்சியாக இதை அவங்க வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பொள்ளாச்சியில் இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க தீர்ப்பு. உலக அளவில் வணக்கம். பொள்ளாச்சியும் ஃபாரன்சிக் செக்ஸாலஜியும், இதில் என்னன்னா, ஃபாரன்சிக் செக்ஸாலஜி என்பது குற்றவியல் பாலியல் பிரச்சனைகள். இதற்கு ஏராளமான நிறைய விஷயங்கள் இருக்கு. பாலியல் பிரச்சனையில் குற்றம் நமக்கு தெரியும். ஒரு பெண்ணை துன்புறுத்துறதுலேருந்து ஆரம்பிச்சு ஏராளமான பாலியல் குற்றங்கள் இருக்கு. குற்றவியல் தண்டனை சட்டத்தின் கீழே அதெல்லாம் மிக பெருமளவுக்கு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள். அதே மாதிரி கற்பழித்து கொல்றது, கற்பழித்து அதாவது கொன்ற பிறகு உறவு வைப்பது, இப்படி ஏராளமான குற்றங்கள் ஃபாரன்சிக் செக்ஸாலஜி குற்றவியல் பாலியல் இதுல நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங்கிறது பொள்ளாச்சி. ஒருத்தர் பல பெண்களோட பாலியல் வல்லுறவு கொண்டது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய உலகம் முழுவதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் போல ஒரு இன்சிடென்ட் இதுவரை ரெக்கார்டே ஆகல உலகத்துல. ஏன் அப்படின்னா, பெண்கள் தொடர்ச்சியாக வல்லுறவு கொள்ளப்பட்டு, அதுவும் குரூப்பாக 10-15 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக வல்லுறவு, அவங்கள மிரட்டுறது, படங்கள் எடுத்து அவங்கள தொடர்ந்து மிரட்டுறது. பணபலமும் அதிகார பலமும் மிகப்பெரிய வானளவு அதிகாரம் உள்ள எந்த பிரச்சனையும் இவங்களை அண்ட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துல இருந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் உங்களுக்கு பேரு, குற்றவாளிகள் என்ன நடைமுறையில் இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னு ஆய்வுகள்ல நிறைய வந்திருக்கு. முக்கியமா 4 கேரக்டர்ஸ் சொல்றாங்க. ஒன்று இவங்க பெரும்பாலும் இப்படி தொடராக பிரச்சனைகள் பண்றவங்க யங் பீப்புளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இளம் பிள்ளைகள், கல்யாணம் ஆகாம 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். இரண்டாவது, இவங்களுக்கு உருப்படியான வேலை இல்லாம இருப்பாங்க, வெட்டியான ஆட்களா இருப்பாங்க. மூன்றாவதாக, சோசியல் பவுண்டரிஸ் இருக்காது, இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்காது, சமுதாயத்தை பற்றிய ஒரு கட்டுப்பாடுகள் இருக்காது. இவங்க ஆன்டி சோசியலா இருப்பாங்க, மக்களுக்கு எதிரானவர்களாக இருப்பாங்க. நான்காவதாக, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், மது, போதை பழக்கங்கள் இவர்களோட இதோட தொடர்பு இருக்கக்கூடும், இவர்களுக்கு இருக்கும். இந்த 4 முக்கியமான கேரக்டர் ஃபாரன்சிக் செக்ஸாலஜியில் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் மற்ற குற்றங்களையும் சேர்ந்து செய்திருக்கக்கூடும், அந்த பழக்கம் உள்ளவர்களாக இருக்கும். குற்ற பின்னணிகள் இவங்களுக்கு இருக்கலாம், வேற குற்றங்கள் பண்றது, இந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 5 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இந்த குற்றவாளிகளுக்கு இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். யங்கா இருக்கிறாங்க, உருப்படியான வேலை எதுவும் இருக்காது, இதுதான் முக்கியமான வேலை, மற்றதெல்லாம் ஒரு கணக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ வேலை செய்யற மாதிரி. ஆனால் இந்த வேலை இருக்காது. சோசியல் பவுண்டரிஸ் இல்லை, எல்லா விதமான தவறுகளையும் பண்ணிக்கிட்டு ஒரு ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது. ஆல்கஹால், மது அருந்துறது, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பொள்ளாச்சியில் இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதில் என்னன்னா, உலக அளவில் இப்படிப்பட்ட ஒரு தொடர் குற்றம் ரெக்கார்ட் ஆகல. ஃபாரன்சிக் செக்ஸாலஜில இதுவரைக்கும் ரெக்கார்ட்ல. அது துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம கிராமப்புறங்களில் இவ்வளவு பெரிய குற்றம் நடந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதுக்கு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு வானளாவே அதிகாரம் இருந்ததுதான். அவங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சலைன்னா, பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பல வருடங்கள் தொடர்ச்சியாக இதை அவங்க வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, அதுவும் கும்பலாக இருந்துகிட்டு. இது ஒரு பெரிய ஃபாரன்சிக் செக்ஸாலஜில மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்போ நீதிமன்றத்தின் மூலமாக கிடைச்சிருக்கு. வணக்கம்.